கண்டிப்பாக. இப்போ பலவிதமான டாக்குமெண்ட்ரி நியூஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதில் உங்களுக்கு மறக்க முடியாத டாக்குமெண்ட்ரி அப்படின்னா எது சொல்லுவீங்க? நான் மறக்க முடியாத டாக்குமெண்ட்ரினா, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு லாரி ஓட்டுநரை வந்து கோவிட்டுக்கு முன்னாடி வந்து ஆந்திரா போலீஸ் வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயம் சம்மந்தமாக வந்து லாக்டவுன் ஆக போகுது. ஆனால் அது ஒரு பொய்யான கேஸ் தான். அப்போ அது லாக்டவுன் ஆகுறப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அதை செய்தியாக பதிவு பண்ணுறோம். அந்த செய்தி பார்த்திங்கன்னா அது நல்லா ரீச் ஆகி அது வந்து எழுத்தாளர் ஒருத்தர் பாமரன்ட்டு அவர் வந்து நடிகர் சத்யராஜ் கவனத்துக்கு கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வந்து அவர் அடுத்து வந்து ஆர்கே செல்லுமணி மூலிமா அவர் பேசி நடிகை அவங்க ரோஜா மூலிமா பேசி அந்த இவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு பிணை கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவங்க கணவர் இல்லாமல் ரொம்ப சிரமமான சூழலில் அப்போ வந்து இந்த ஊடகத்து மூலிமா நம்ம அந்த பணி செய்ய முடிஞ்சுச்சு.